அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி இந்த லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசன் பார்த்திங்கன்னா 11th நியூ புக் ஹிஸ்ட்ரியில் இந்த லெசன் இருக்குது. புக்கு இன்சைடு கொஷின் பார்த்திங்கன்னா ஒரு 152 கொஷினும், புக் பேக் கொஷின் பார்த்திங்கன்னா ஒரு 7 கொஷின், டோட்டலாக ஒரு 159 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். லைன் பை லைன் கொஷின் ப்ளஸ் பாக்ஸ் கொஷின் ப்ளஸ் புக் பேக் கொஷின் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு டைம் ஸ்கூல் புக்கை ரீட் பண்ணிடுங்க. ரீட் பண்ணிவிட்டு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கொஷினுமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி இந்த லெசனில் பார்த்திங்கன்னா நம்ம சாளுக்கியர்களும் பல்லவர்களும் இவர்களை பற்றி தான் நம்ம அதிகமான எல்லாமே இந்த லெசன் ஃபுல்லாகவே இவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், இரண்டாம் புலிகேசியின் அவைக்கள புலவரான டேஸ் என்பவர் சமஸ்கிருதத்தில் எழுதிய ஹைஹோல் கல்வெட்டு சாளுக்கிய கல்வெட்டிலேயே மிக முக்கியமானதாகும். ஒரு முக்கியமான கொஷின். ஆன்சர் பார்த்திங்கன்னா ரவிகீர்த்தி. இரண்டாம் புலிகேசியின் அவைக்கள புலவரான ரவிகீர்த்தி என்பவர் சமஸ்கிருதத்தில் எழுதிய ஐஹோல் கல்வெட்டு சாளுக்கிய கல்வெட்டிலேயே மிக முக்கியமானதாகும். நெக்ஸ்ட் இரண்டாவது கொஷின், தென்னிந்திய வரலாற்று செய்திகளை முன்வைக்கும் முக்கிய நூல்கள். கவிராஜ்ய மார்க்கம் கன்னட மொழி ஒரு நூல், பம்ப பாரதம், விக்ரமார்ஜுன விஜயம், மகாபாரதம் அதாவது தெலுங்கில் நன்னையா அப்படின்றவர் எழுதியிருக்காரு. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. தென்னிந்திய வரலாற்று செய்திகளை முன்வைக்கும் முக்கிய நூல்கள் கவிராஜ்ய மார்க்கம், பம்ப பாரதம், விக்ரமார்ஜுன விஜயம், மகாபாரதம். வைணவ ஆழ்வார்களின் பாடல்கள் தொகுக்கப்பட்டு டேஸ் என போற்றப்பட்டது. ஆன்சர் 4000 திவ்ய பிரபந்தம். வைணவ ஆழ்வார்களின் பாடல்கள் தொகுக்கப்பட்டு 4000 திவ்ய பிரபந்தம் என போற்றப்பட்டது. சைவ இலக்கியங்கள் டேஸாக தொகுக்கப்பட்டன. ஆன்சர் 12 திருமுறைகள். சைவ இலக்கியங்கள் 12 திருமுறைகளாக தொகுக்கப்பட்டன. ஐந்தாவது கொஷின் பொறுத்துக. அப்பர், சம்பந்தர், சுந்தரர் இவர்கள் எழுதியது தான் தேவாரம். அப்பர், சம்பந்தர், சுந்தரர் எழுதியது தேவாரம். மாணிக்க வாசகர் எழுதியது பார்த்திங்கன்னா திருவாசகம். மாணிக்க வாசகர் எழுதியது திருவாசகம். சேக்கிலார் எழுதியது பெரிய புராணம். சேக்கிலார் எழுதியது பெரிய புராணம். முதலாம் மகேந்திரவர்மன் எழுதியது மத்தவிலாச பிரகாசனம். முதலாம் மகேந்திரவர்மன் எழுதியது மத்தவிலாச பிரகாசனம். நெக்ஸ்ட் ஆறாவது கொஷின், முதலாம் மகேந்திரவர்மன் எழுதிய டேஸ் பல்லவர் கால வரலாற்றுக்கு ஒரு முக்கிய சான்றாகும். ஆன்சர் மத்தவிலாச பிரகாசனம். முதலாம் மகேந்திரவர்மன் எழுதிய மத்தவிலாச பிரகாசனம் பல்லவர் கால வரலாற்றுக்கு ஒரு முக்கிய சான்றாகும். இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. மத்தவிலாச பிரகாசன்ற நூல் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏழாவது கொஷின் பொறுத்துக. அலகாபாத் தூண் கல்வெட்டு யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர். அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தர். ஹைஹோல் கல்வெட்டு இரண்டாம் புலிகேசி. ஹைஹோல் கல்வெட்டு இரண்டாம் புலிகேசி. கூரம் செப்பேடுகள் பரமேஸ்வரவர்மன். கூரம் செப்பேடுகள் பரமேஸ்வரவர்மன். வேலூர் பாளையம் செப்பேடுகள் மூன்றாம் நந்திவர்மன். வேலூர் பாளையம் செப்பேடுகள் மூன்றாம் நந்திவர்மன். அதுக்கான ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் எட்டாவது கொஷின், சாளுக்கிய அரசர் இரண்டாம் புலிகேசியின் ஐஹோல் கல்வெட்டு உள்ளிட்ட பல கல்வெட்டுக்கள் டேஸ் மோதல்கள் குறித்து விவரங்களை வழங்குகின்றன. ஆன்சர் பல்லவ சாளுக்கிய. சாளுக்கிய அரசு இரண்டாம் புலிகேசியின் ஐஹோல் கல்வெட்டு உள்ளிட்ட பல கல்வெட்டுகள் பல்லவ சாளுக்கிய மோதல்கள் குறித்து விவரங்களை வழங்குகின்றன. தீபவம்சம், மகாவம்சம் டேஸ் மொழியில் எழுதப்பட்ட பௌத்த நூல்கள். ஆன்சர் பாலி மொழி. தீபவம்சம், மகாவம்சம் பாலி மொழியில் எழுதப்பட்ட பௌத்த நூல்கள். நெக்ஸ்ட்டு 10வது கொஷின், சீன பயணிகளான டேஸ் ஆகியோரின் பயண குறிப்புகள் பல்லவர் கால சமூக மத பண்பாட்டு நிலைகள் குறித்து விவரங்களை வழங்குகின்றன. ஆன்சர் யுவான் சுவாங் ஹிட்சிங். ஆன்சருக்கு ஆப்ஷன் சி. சீன பயணிகளான யுவான் சுவாங் ஹிட்சிங் ஆகியோரின் பயண குறிப்புகள்
பல்லவர் கால சமூக மத பண்பாட்டு நிலைகள் குறித்த விவரங்களை வழங்குகின்றன. நெக்ஸ்ட்டு 11வது கொஷின். 9-10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அரபு நாடுகளைச் சேர்ந்த பயணிகளும் மற்றும் புவியியலாளர்களுமான டேஸ் போன்றோரின் பயண குறிப்புகள் இக்காலகட்ட இந்தியாவின் அரசியல் சமூக பொருளாதார நிலைகளை பற்றி நமக்கு கூறுகின்றன. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. சுலைமான், அல் மசூதி, இபின் கவுகா. 9-10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அரபு நாடுகளை சேர்ந்த பயணிகளும் மற்றும் புவியியலாளர்களுமான டேஸ் போன்றோரின் பயண குறிப்புகள் இக்காலகட்ட இந்தியாவின் அரசியல் சமூக பொருளாதார நிலைகளை பற்றி நமக்கு கூறுகின்றன. ஸோ யார் யார் அப்படின்னா சுலைமான், அல் மசூதி, இபின் கவுகா. 2 சாளுக்கிய அரச குடும்பங்கள் உள்ளன. அது என்னென்னா வாதாபி சாளுக்கியர், கல்யாணி சாளுக்கியர். ஆன்சர் வந்து இரண்டும் சரி. 2 சாளுக்கிய அரச குடும்பங்கள் உள்ளன. ஒன்று வந்து வாதாபி சாளுக்கியர், இன்னொன்று வந்து கல்யாணி சாளுக்கியர். 13வது கொஷின். சாளுக்கிய அரச வம்சத்தை உருவாக்கிய டேஸ் வாதாபி அருகே உள்ள ஒரு குன்றினை சுற்றி கோட்டையை கட்டியதோடு வலுவான சக்தியாக உதயம் ஆனது. ஸோ யார் அப்படின்னா முதலாம் புலிகேசி. சாளுக்கிய அரச வம்சத்தை உருவாக்கிய முதலாம் புலிகேசி வாதாபி அருகே உள்ள ஒரு குன்றினை சுற்றி கோட்டையை கட்டியதோடு வலுவான சக்தியாக உதயமானது. ஸோ அவருடைய ஆட்சி காலம் வந்து பொது ஆண்டு 543 566 வரை. முதலாம் புலிகேசி பற்றி சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. முதலாம் புலிகேசி கடம்பரின் மேலாதிக்கத்தின் கீழ் இருந்து தன்னை சுதந்திர அரசனாக பிரகடனப்படுத்தி கொண்டார். யக்ஞங்களையும் நடத்தியதாகவும் அஸ்வமேத யாகம் நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டுமே வந்து சரி. முதலாம் புலிகேசி வந்து கடம்பரின் மேலாதிக்கத்தின் கீழ் இருந்து தன்னை சுதந்திர அரசனாக பிரகடனப்படுத்தி கொண்டார். யக்ஞங்களை நடத்தியதாகவும் அஸ்வமேத யாகம் நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. நெக்ஸ்ட்டு 15வது கொஷின். தலைநகர் வாதாபி டேஸால் நிறுவப்பட்டது. யார் அப்படின்னா கீர்த்திவர்மன். தலைநகர் வாதாபி வந்து கீர்த்திவர்மனால் நிறுவப்பட்டது. முதலாம் புலிகேசியின் பேரன் 2ஆம் புலிகேசி டேஸை தோற்கடித்த பின்னர் தன்னை அரசனாக பிரகடனப்படுத்தி கொண்டார். இந்நிகழ்வு ஐவோல் கல்வெட்டில் விவரிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் பார்த்திங்கன்னா மங்களேசன். முதலாம் புலிகேசியின் பேரன் 2ஆம் புலிகேசி மங்களேசனை தோற்கடித்த பின்னர் தன்னை அரசனாக பிரகடனப்படுத்தி கொண்டார். இந்நிகழ்வு ஐவோல் கல்வெட்டில் விவரிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு 17வது கொஷின் பொறுத்துக. முதலாம் புலிகேசி அவருடைய ஆட்சி காலம் வந்து பொது ஆண்டு 543 566 வரை. முதலாம் புலிகேசி அவருடைய ஆட்சி காலம் பொது ஆண்டு 543 566 வரை. கீர்த்திவர்மன் அவருடைய ஆட்சி காலம் பொது ஆண்டு 566 597 வரை. 2ஆம் புலிகேசி பொது ஆண்டு 609 642 வரை. முதலாம் நரசிம்மவர்மன் பொது ஆண்டு 630 668 வரை. ஆன்சர் கீ வந்து இங்கே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு 18வது கொஷின். 2ஆம் புலிகேசியின் போர் வெற்றிகளில் குறிப்பிடத்தக்கது நர்மதை நதிக்கரையில் டேஸை வென்றது. ஸோ யார் அப்படின்னா அர்ஷரை வென்றது. 2ஆம் புலிகேசியின் போர் வெற்றிகளில் குறிப்பிடத்தக்கது நர்மதை நதிக்கரையில் அர்ஷரை வென்றது. நெக்ஸ்ட் 2ஆம் புலிகேசியின் மேல் ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் யார் அப்படின்னா மாளவம், கலிங்கம், தக்காணத்தின் கிழக்கு பகுதியை சேர்ந்த அரசர்கள். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 2ஆம் புலிகேசியின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் வந்து மாளவம், கலிங்கம், தக்காணத்தின் கிழக்கு பகுதியை சேர்ந்த அரசர்கள். பனவாசியின் கடம்பர்களையும் தலக்காடு கங்கர்களையும் வெற்றி கொண்டவர். ஆன்சர் பார்த்திங்கன்னா 2ஆம் புலிகேசி. பனவாசியின் கடம்பர்களையும் தலக்காடு அப்படின்றது மைசூரின் கங்கர்களையும் வெற்றி கொண்டவர் வந்து 2ஆம் புலிகேசி. 21வது கொஷின். டேஸ் காஞ்சிபுரத்தின் மீது மேற்கொண்ட தாக்குதலை பல்லவ அரசன் முதலாம் மகேந்திரவர்மன் முறியடித்தார். ஸோ யார் அப்படின்னா 2ஆம் புலிகேசி. 2ஆம் புலிகேசி வந்து காஞ்சிபுரத்தின் மீது மேற்கொண்ட தாக்குதலை பல்லவ அரசன் முதலாம் மகேந்திரவர்மன் முறியடித்தார். நெக்ஸ்ட்டு 22. கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமானது கூறுக. 2 கூற்று இருக்குது பாருங்கள். கூற்று 1, கூற்று 2.
கூற்று 1 பாருங்கள். பல்லவ அரசின் முதலாம் நரசிம்மவர்மன் வாதாபியை தாக்கி கைப்பற்றினார். இப்போரில் இரண்டாம் புலிகேசி உயிர் துறந்தார். அதாவது முதலாம் மகேந்திரவர்மனுடைய மகன் தான் முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மவர்மன் வந்து வாதாபியை தாக்கி கைப்பற்றினார். இப்போரில் இரண்டாம் புலிகேசி உயிர் துறந்தார். கூட்டு 2 இதனைத் தொடர்ந்து வாதாபி சாளுக்கிய பேரரசின் கிழக்கு பகுதிகளின் மீதான பல்லவர்களின் கட்டுப்பாடு பல ஆண்டுகள் நீடித்தது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. எட்டாம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் வாதாபி சாளுக்கியர்கள் டேஸால் வெற்றி கொள்ளப்பட்டனர். ஸோ யார் அப்படின்னா ராஷ்டிரகூடர்கள். 8ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் வாதாபி சாளுக்கியர்கள் வந்து ராஷ்டிரகூடர்களால் வெற்றி கொள்ளப்பட்டனர். நெக்ஸ்ட் 24வது கொஷின். சாளுக்கியர் பற்றி கூற்றுகளில் எது சரியானது? கூற்று 1 ஒரு அரசர் ஆட்சி புரிகையில் அவருடைய மூத்த மகன் ஆளுநராக அமர்த்தப்படுவார். ஆளுநர் அப்படின்னா யுவராஜாவாக. கூற்று 2 இந்த ஆளுநர் இலக்கியம், சட்டம், தத்துவம், போர்க்கலைகள் முதலியனவற்றில் பயிற்சி பெறுவார். ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 கூற்றுகளும் வந்து சரியானவை. ஒரு அரசர் ஆட்சி புரிகையில் அவருடைய மூத்த மகன் ஆளுநராக அமர்த்தப்படுவார். ஆளுநர் அப்படின்னா யுவராஜாவாக அமர்த்தப்படுவார். இந்த ஆளுநர் இலக்கியம், சட்டம், தத்துவம், போர்க்கலைகள் முதலியவற்றில் பயிற்சி பெறுவார். ஆன்சர் வந்து 2 கூற்றுகளும் வந்து சரியானவை. நெக்ஸ்ட் 25வது கொஷின். பொருத்தமான விடையை தருக. 2 கூற்று இருக்கு பாருங்கள். சாளுக்கிய அரசர்கள் தர்ம சாஸ்திரம், நீதி சாஸ்திரம் ஆகியவற்றின்படி ஆட்சி புரிவதாக கூறினர். முதலாம் புலிகேசி மனு சாஸ்திரம், புராணங்கள், இதிகாசங்கள் ஆகியவற்றில் சிறந்து விளங்கினார். ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 சரியானது. சாளுக்கிய அரசர்கள் வந்து தர்ம சாஸ்திரம், நீதி சாஸ்திரம் ஆகியவற்றின்படி ஆட்சி புரிவதாக கூறினர். முதலாம் புலிகேசி மனு சாஸ்திரம், புராணங்கள், இதிகாசங்கள் ஆகியவற்றில் சிறந்து விளங்கினார். தொடக்க காலத்தில் சாளுக்கிய அரசர்கள் சூடிக்கொண்ட பட்டங்கள். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. மகாராஜன், சத்தியஸ்ரயன், ஸ்ரீ பிருத்திவி வல்லபன். மகாராஜன், சத்தியஸ்ரயன், ஸ்ரீ பிருத்திவி வல்லபன். அதாவது தொடக்க காலத்தில் சாளுக்கிய அரசர்கள் சூடிக்கொண்ட பட்டங்கள். ஹர்ஷவர்தனரை வென்ற பின்னர் இரண்டாம் புலிகேசி டேஸ் எனும் பட்டத்தை சூட்டிக்கொண்டார். ஆன்சர் வந்து பரமேஸ்வரன். ஹர்ஷவர்தனரை வென்ற பின்னர் இரண்டாம் புலிகேசி பரமேஸ்வரன் எனும் பட்டத்தை சூட்டிக்கொண்டார். நெக்ஸ்ட் 28வது கொஷின். பல்லவ அரசர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. தர்ம மகாராஜாதி ராஜா, மகாராஜாதி ராஜா, தர்ம மகாராஜா, மகாராஜா. பல்லவ அரசர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள். தர்ம மகாராஜாதி ராஜா, மகாராஜாதி ராஜா, தர்ம மகாராஜா, மகாராஜா. இரகடலி செப்பு பட்டயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அரசர்கள் நடத்திய வேள்விகள். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. அக்னிஸ்தோம, வாஜ்பேய, அஸ்வமேத. இரகடலி செப்பு பட்டயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அரசர்கள் நடத்திய வேள்விகள். என்னென்ன வேள்விகள்னால் அக்னிஸ்தோம வேள்வி, வாஜ்பேய வேள்வி, அஸ்வமேத வேள்வி. சாளுக்கியரின் அரச முத்திரை. ஆன்சர் பார்த்திங்கன்னா காட்டுப்பன்றி. சாளுக்கியரின் அரச முத்திரை வந்து காட்டுப்பன்றி. சிவபெருமான் வாகனமான டேஸ் பல்லவர்களின் அரச முத்திரை. எது அப்படின்னா காளை, அதாவது நந்தி. பாருங்கள், சாளுக்கியர்களுடைய அரசு முத்திரை கொடுத்துருக்காங்க காட்டுப்பன்றி. இதே மாதிரி பல்லவர்களின் அரசு முத்திரை வந்து காளை, அதாவது நந்தி. ஐவோல் டேஸில் மேகுடி கோயில் ஒரு குன்றின் மேல் உள்ளது. ஸோ எங்கே அப்படின்னா கர்நாடகா. அதாவது ஐவோல் வந்து கர்நாடகாவில் மேகுடி கோயில் ஒரு குன்றின் மேல் உள்ளது. இந்த ஐவோல் கல்வெட்டு. ஐவோல் கர்நாடகா மேகுடி கோயில் ஒரு குன்றின் மேல் உள்ளது. இச்சமண கோவில் கிழக்கு சுவரில் 19 வரிகளை கொண்ட டேஸ் கல்வெட்டு ஒன்று உள்ளது. ஸோ எந்த கல்வெட்டு அப்படின்னா சமஸ்கிருத கல்வெட்டு. ஐவோல் எங்கே இருக்குது? கர்நாடகா மேகுடி கோயில் ஒரு குன்றின் மேல் உள்ளது. இச்சமண கோவில் கிழக்கு சுவரில் 19 வரிகளை கொண்ட சமஸ்கிருத கல்வெட்டு ஒன்று உள்ளது. நெக்ஸ்ட், ஐவோல் கல்வெட்டு செய்திகளை எழுதியவர்.
இதெல்லாம் கொஷினாக கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா ரவி கீர்த்தி. ஐஓல் கல்வெட்டு செய்திகளை எழுதியவர் யார்? ரவி கீர்த்தி. நெக்ஸ்ட்டு 35. ஐஓல் கல்வெட்டு டேஸ் அரசர்களை குறிக்கும் மெய்கீர்த்தி ஆகும். ஸோ எந்த அரசர்களை அப்படின்னா சாளுக்கிய அரசர்களை. ஐஓல் கல்வெட்டு வந்து சாளுக்கிய அரசர்களை குறிக்கும் மெய்கீர்த்தி ஆகும். நெக்ஸ்ட்டு 36வது கொஷின். ஐஓல் கல்வெட்டில் சத்தியஸ்ராய என்று குறிப்பிடப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா 2ஆம் புலிகேசி. இந்த சத்தியஸ்ராய அப்படின்னா உண்மையின் உறைவிடம் என்று பொருள். ஐஓல் கல்வெட்டில் சத்தியஸ்ராய என்று குறிப்பிடப்பட்டுள்ளவர் யாருன்னா 2ஆம் புலிகேசி. நெக்ஸ்ட்டு 37வது கொஷின். ஐஓல் கல்வெட்டு சாளுக்கியரின் அரசவம்ச வரலாற்றை 2ஆம் புலிகேசி தன் பகைவர்கள் அனைவரையும் குறிப்பாக டேஸ் தோற்கடித்ததை கோடிட்டு காட்டுகிறது. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஹர்ஷவர்தனர். ஐஓல் கல்வெட்டு சாளுக்கியரின் அரசவம்ச வரலாற்றை 2ஆம் புலிகேசி தன் பகைவர்கள் அனைவரையும் குறிப்பாக ஹர்ஷவர்தனரை தோற்கடித்ததை கோடிட்டு காட்டுகிறது. அடுத்து, டேஸ் வழிவந்த சாளுக்கிய வம்சாவளியினர் அரச குடும்பத்தை சேர்ந்த பெண்களை மாநில ஆளுநராக நியமித்தனர். ஸோ யார் அப்படின்னா முதலாம் ஜெயசிம்மன் வழிவந்த சாளுக்கிய வம்சாவளியினர் அரச குடும்பத்தை சேர்ந்த பெண்களை மாநில ஆளுநராக நியமித்தனர். டேஸ் என்னும் பெயரை கொண்ட சாளுக்கிய இளவரசி கல்வெட்டாணைகளை பிறப்பித்துள்ளார். ஆன்சர் வந்து விஜயபத்ரிகா எனும் பெயரை கொண்ட சாளுக்கிய இளவரசி கல்வெட்டாணைகளை பிறப்பித்துள்ளார். பல்லவ டேஸ் அரசு நிர்வாகத்தில் நேரடியாக பங்கேற்கவில்லை, ஆனால் அவர்கள் பல கோயில்களை எழுப்பினர். ஆன்சர் பார்த்திங்கன்னா பல்லவ அரசிகள் அரசு நிர்வாகத்தில் நேரடியாக பங்கேற்கவில்லை, ஆனால் அவர்கள் பல கோவில்களை எழுப்பினர். ராஜசிம்மனின் அரசி டேஸின் உருவம் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலில் உள்ள கல்வெட்டில் காணப்படுகிறது. ஆன்சர் வந்து ரங்கபதாகா. ராஜசிம்மனின் அரசி ரங்கபதாகாவின் உருவம் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலில் உள்ள கல்வெட்டில் காணப்படுகிறது. நெக்ஸ்ட்டு 42. கூற்று 1. சாளுக்கிய அரசில் அதிகாரங்கள் அனைத்தும் அரசரின் கரங்களில் வழங்கப்பட்டிருந்தன. கூற்று 2. அமைச்சரவை பற்றி கல்வெட்டுகளில் குறிப்பாக எதுவும் சொல்லப்படவில்லை, ஆனால் அவை மகாசந்தி விக்கிரகீக எனும் அதிகாரியை குறிப்பிடுகின்றன. ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 கூற்றுகளும் வந்து சரியானவை. அதாவது சாளுக்கிய அரசில் அதிகாரங்கள் அனைத்தும் அரசரின் கரங்களில் வழங்கப்பட்டிருந்தன, அமைச்சரவை பற்றி கல்வெட்டுகளில் குறிப்பாக எதுவும் சொல்லப்படவில்லை, ஆனால் அவை மகாசந்தி விக்கிரகீகா எனும் அதிகாரியை குறிப்பிடுகின்றன. 43வது கொஷின் பொறுத்துக. சாளுக்கிய அரசில் 4 அமைச்சர்கள் என்னென்ன அமைச்சர்கள்ன்றது பாருங்கள். பிரதான பார்த்திங்கன்னா முதலமைச்சர். முதலமைச்சர். மகாசந்தி விக்கிரகீக பார்த்திங்கன்னா வெளி விவகாரத்துறை அமைச்சர். மகாசந்தி விக்கிரகீக வந்து வெளி விவகாரத்துறை அமைச்சர். அமத்தியா பார்த்திங்கன்னா வருவாய்த்துறை அமைச்சர். சமகர்த்தா வந்து அரசு கருவூல அமைச்சர். சமகர்த்தா வந்து அரசு கருவூல அமைச்சர். ஆன்சருக்கு வந்து இங்கே கொடுத்துருக்கோம். சாளுக்கியர்கள் நாட்டை பல பிரிவுகளாக பிரித்தனர். அவை ஸோ என்னென்ன பிரிவுன்னு பாருங்கள். விஷயம், ராஷ்டிரம், நாடு, கிராமம். ஆன்சர் வந்து ஆல், அதாவது அனைத்தும் சரி. சாளுக்கியர்கள் வந்து நாட்டை பல பிரிவுகளாக பிரித்தனர். அவை வந்து விஷயம், ராஷ்டிரம், நாடு, கிராமம். அரசரின் கட்டளைப்படி அதிகாரங்களை கையாண்டவர் யார் அப்படின்னா விசயாபதி. அரசரின் கட்டளைப்படி அதிகாரங்களை கையாண்டவர் வந்து விசயாபதி. 46வது கொஷின் பொறுத்துக. நம்ம ஆன்சர் எல்லாமே டைரெக்டாக கொடுத்துருக்கோம். சமந்தா அப்படின்னா நிலப்பிரபுக்கள். சமந்தானா நிலப்பிரபுக்கள். கிராம் போகி கிராம கூடர் அப்படின்னா கிராம அளவிலான அதிகாரிகள். கிராம் போகி கிராம கூடர்னா கிராம அளவிலான அதிகாரிகள். மகாத்ரா அப்படின்னா கிராமத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள்.
மகாத்ரானா கிராமத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள். மாகாண ஆளுநர்கள் ராஜமார்க ராஜன், ராஜாதித்ய ராஜ பரமேஸ்வரன். மாகாண ஆளுநர்கள் வந்து ராஜமார்க ராஜன், ராஜாதித்ய ராஜ பரமேஸ்வரன். விஷயாவின் தலைவர் வந்து விஷயாபதி ஆவார். விஷயாவின் தலைவர் வந்து விசயாபதி ஆவார். புக்தியின் தலைவர் வந்து போகபதி. புக்தியின் தலைவர் வந்து போகபதி. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. பாருங்கள், அதனுடைய தொடர்ச்சி தான் பொறுத்துக. நல கவுண்ட் அப்படின்னா கிராமங்களில் வருவாய் அலுவலர்கள். நல கவுண்டுனா கிராமங்களில் வருவாய் அலுவலர்கள். கமுண்டர் போகிகன் அப்படின்னா கிராம நிர்வாகத்தில் மையப்புள்ளியாக இருந்தவர்கள். கமுண்டர் போகிகன் கிராம நிர்வாகத்தில் மையப்புள்ளியாக இருந்தவர்கள். கரணா அப்படின்னா கிராம கணக்கர், அதாவது கீராமணி. கரணா அப்படின்னா கிராம கணக்கர், கிராமணி. மகாஜனம் கிராமத்தில் சட்ட ஒழுங்கு நிர்வாகம் பார்ப்போம் வந்து மகாஜனம். மகாபுருஷ் அப்படின்னா கிராமத்தில் அமைதியை பாதுகாக்கும் பணி வந்து மகாபுருஷ். நகரப்பதி புறப்பதினா சிறு நகரங்களின் அதிகாரிகள். நகரப்பதி புறப்பதினா சிறு நகரங்களின் அதிகாரிகள். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். சைவம் வைணவம் ஆகிய இரு மதங்களையும் சாளுக்கியர் ஆதரித்தனர். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் கோவில்களை எழுப்பினர். ஆன்சர் வந்து ஏபி 2 வந்து சரியானவை. சைவம் வைணவம் ஆகிய இரு மதங்களையும் வந்து சாளுக்கியர் வந்து ஆதரித்தனர். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் கோவில்களை எழுப்பினர். நெக்ஸ்ட்டு 49வது கொஷின். கூற்று 1. கங்கை பகுதியிலிருந்து பிராமணர்கள் அழைத்து வரப்பட்டு குடியமர்த்தப்பட்டனர். கூற்று 2. சாளுக்கிய அரசர்களில் குறிப்பிடத்தகுந்த அரசர்களான 1ஆம் கீர்த்திவர்மன், மங்களேசன், 2ஆம் புலிகேசி ஆகியோர் வேள்விகளை நடத்தினர். ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 சரி. அதாவது கங்கை பகுதியிலிருந்து பிராமணர்கள் அழைத்து வரப்பட்டு குடியமர்த்தப்பட்டனர். சாளுக்கிய அரசர்களில் குறிப்பிடத்தகுந்த அரசர்களான 1ஆம் கீர்த்திவர்மன், மங்களேசன், 2ஆம் புலிகேசி ஆகியோர் வேள்விகளை நடத்தினர். 50வது கொஷின். பொருத்தமான விடையை தருக. பாருங்கள், மொத்தம் ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. சாளுக்கியர் போர்க்கடவுளான கார்த்திகேயனுக்கு முக்கியத்துவம் அளித்தனர். சாளுக்கியர் ஆசிவக மத பிரிவுகளையும் ஆதரித்தனர். சமண மத மையங்களுக்கு மிக தாராளமாக நிலங்களை வழங்கினர். ரவிகீர்த்தி ஒரு சமண அறிஞர் ஆவார். ஆன்சர் பார்த்திங்கன்னா 4மே வந்து சரி. ஆப்ஷன் சி. சாளுக்கியர் வந்து போர்க்கடவுளான கார்த்திகேயனுக்கு முக்கியத்துவம் அளித்தனர். சாளுக்கியர் ஆசிவக மத பிரிவுகளையும் ஆதரித்தனர். சமண மத மையங்களுக்கு மிக தாராளமாக நிலங்களை வழங்கினர். ரவிகீர்த்தி ஒரு சமண அறிஞர் ஆவார். நெக்ஸ்ட் 51வது கொஷின். 2ஆம் கீர்த்திவர்மனின் ஆட்சியின் போது சமண மதத்தை சேர்ந்த கிராம அதிகாரி ஒருவர் டேஸ் என்ற இடத்தில் ஒரு சமண கோவிலை கட்டினார். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனகிரி. 2ஆம் கீர்த்திவர்மனின் ஆட்சியின் போது சமண மதத்தை சேர்ந்த கிராம அதிகாரி ஒருவர் அனகிரி என்ற இடத்தில் ஒரு சமண கோவிலை கட்டினார். இளவரசர் கிருஷ்ணா டேஸ் என்ற சமண துறவியை தனது ஆசிரியராக கொண்டிருந்தார். ஆன்சர் பார்த்திங்கன்னா குணபத்ரா. இளவரசர் கிருஷ்ணா குணபத்ரா என்ற சமண துறவியை தனது ஆசிரியராக கொண்டிருந்தார். நெக்ஸ்ட் 53வது கொஷின். பின் வருவனவற்றுள் பொருத்தமானதை தேர்வு செய்க. மொத்தம் ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். சீன பயணி யுவான் சுவாங் சாளுக்கிய பகுதியில் பல பௌத்த மையங்கள் இருந்ததாகவும் மகாயான ஈனையான பிரிவுகளை பின்பற்றும் 5000 பௌத்தர்கள் வாழ்ந்ததாகவும் கூறுகிறார். ஆன்சர் வந்து ஏபி சரியானவை. சீன பயணி யுவான் சுவாங் வந்து சாளுக்கிய பகுதியில் பல பௌத்த மையங்கள் இருந்ததாகவும் மகாயான ஈனையான பிரிவுகளை பின்பற்றும் 5000 பௌத்தர்கள் வாழ்ந்ததாகவும் கூறுகிறார். நெக்ஸ்ட் 54. ஹைவோல் மகாகூடம் தூண் கல்வெட்டுக்களை சாளுக்கியர் டேஸ் மொழியில் பொறித்துள்ளனர். ஆன்சர் பார்த்திங்கன்னா சமஸ்கிருத மொழியில். ஹைவோல் மகாகூடம் தூண் கல்வெட்டுக்களை சாளுக்கியர் வந்து சமஸ்கிருத மொழியில் பொறித்துள்ளனர். கூற்று 1.
வாதாபியில் உள்ள ஒரு சாளுக்கிய அரசனின் 7ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு கன்னட மொழியை உள்ளூர் பிராகிருதம், அதாவது மக்களின் மொழி என்றும், கூற்று 2 பாருங்கள், சமஸ்கிருதத்தை பண்பாட்டு மொழி என்றும் குறிக்கின்றது. ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 கூற்றுகளும் வந்து சரியானவை. அதாவது வாதாபியில் உள்ள ஒரு சாளுக்கிய அரசனின் 7ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு கன்னட மொழியை உள்ளூர் பிராகிருதம், அதாவது மக்களின் மொழி என்றும், சமஸ்கிருதத்தை பண்பாட்டு மொழி என்றும் குறிக்கின்றது. சப்தாவதாரம் எனும் இலக்கண நூலை சமஸ்கிருத மொழியில் எழுதியவர் யார் அப்படின்னா 2ஆம் புலிகேசியின் தளபதி. பேர் கொடுக்கல, இப்படி தான் கொடுத்துருக்காங்க. சப்தாவதாரம் எனும் இலக்கண நூலை சமஸ்கிருத மொழியில் எழுதியவர் யாருன்னா 2ஆம் புலிகேசியின் தளபதி. நெக்ஸ்ட் 57வது கொஷின் பொருத்தமான விடையை தருக. மொத்தம் ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். தக்காணத்தில் சாளுக்கியர்களே முதன் முறையாக சற்றே மிருதுவான மணற்கல் பயன்படுத்தி கோவில்களை எழுப்பினர். அடுத்து பாருங்கள், வாதாபியில் 4 விதமான கோவில்கள் காணப்படுகின்றன. 2 கோவில்கள் விஷ்ணுவுக்கும், 1 கோவில் சிவனுக்கும், மற்றொன்று சமண தீர்த்தங்கரர்களுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏபி இரண்டுமே வந்து சரியானவை. தக்காணத்தில் சாளுக்கியர்களே முதன்முறையாக சற்றே மிருதுவான மணற்கல் பயன்படுத்தி கோவில்களை எழுப்பினர். வாதாபியில் 4 விதமான கோவில்கள் காணப்படுகின்றன. 2 கோவில்கள் வந்து விஷ்ணுவுக்கும், 1 கோவில் சிவனுக்கும், மற்றொரு சமண தீர்த்தங்கரர்களுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. நெக்ஸ்ட் 58 சரியானதை தேர்ந்தெடு. இதுலேயும் வந்து ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். வாதாபி குடைவரை கோவில்கள் கட்டுமான கோவில்கள் ஆகிய 2க்கும் பெயர் பெற்றது. வாதாபி வந்து குடைவரை கோவில்கள் கட்டுமான கோவில்கள் ஆகிய 2க்கும் பெயர் பெற்றது. பட்டாடக்கல், ஹைவோல் ஆகியவை கட்டுமான கோயில்களுக்கு பெயர் பெற்றவையாகும். ஆன்சர் பார்த்திங்கன்னா 2ம் சரி. வாதாபி பார்த்திங்கன்னா குடைவரை கோயில்கள் கட்டுமான கோயில்கள் ஆகிய 2க்கும் வந்து பெயர் பெற்றது. பட்டாடக்கல், ஹைவோல் ஆகியவை வந்து கட்டுமான கோயில்களுக்கு பெயர் பெற்றவையாகும். ஹைவோலில் ஏறத்தாழ டேஸ் கோயில்கள் உள்ளன. எத்தனை அப்படின்னா 70 கோயில்கள் வந்து உள்ளன. ஹைவோலில் ஏறத்தாழ 70 கோயில்கள் உள்ளன. அதில் பழமையான கற்கோவில் வந்து லட்கான் கோயில். பழமையான கோயில் வந்து லட்கான் கோயில். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? 2 கூற்று இருக்குது பாருங்கள். கூற்று 1 பாருங்கள். காலத்தால் முந்தைய கற்கோவில் லட்கான் கோவிலாகும். காலத்தால் முந்தைய கற்கோவில் லட்கான் கோவிலாகும். இதனுடைய தனித்தன்மை இங்குள்ள வட இந்திய பாணியிலிருந்து வேறுபட்ட சிகரத்தை கொண்ட அழகான நேர்த்தியான மின்சாந்து மேற்பூச்சை கொண்ட தூணாகும். இதனுடைய தனித்தன்மை இங்குள்ள வட இந்திய பாணியிலிருந்து வேறுபட்ட சிகரத்தை கொண்ட அழகான நேர்த்தியான மின்சாந்து மேற்பூச்சை கொண்ட தூணாகும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் சரியானது. நெக்ஸ்ட் 61வது கொஷின் பொருத்தமான விடையை தருக. ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். துர்க்கைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மற்றொரு கோவில் புத்த சைத்திய பாணியில் அமைந்துள்ளது. சற்றே மேடான தளத்தின் மேல் அரைவட்ட வடிவில் இக்கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் பார்த்திங்கன்னா 2ம் ஏபி 2ம் வந்து சரியானவை. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க போதும், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. துர்க்கைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மற்றொரு கோவில் புத்த சைத்திய பாணியில் அமைந்துள்ளது. சற்றே மேடான தளத்தின் மேல் அரைவட்ட வடிவில் இக்கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. துர்க்கைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட டேஸ் எனும் மற்றொரு துர்க்கை கோவில் செவ்வக வடிவத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் பார்த்திங்கன்னா குசிமல்லிக்குடி. துர்க்கைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட குசிமல்லிக்குடி எனும் மற்றொரு துர்க்கை கோவில் செவ்வக வடிவத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. டேஸில் உள்ள சமண கோவில் சாளுக்கியர் காலத்தில் கட்டிடக்கலையின் பரிணாம வளர்ச்சிக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். ஆன்சர் பார்த்திங்கன்னா மேகுடி. மேகுடியில் உள்ள சமண கோவில் சாளுக்கியர் காலத்தில் கட்டிடக்கலையின் பரிணாம வளர்ச்சிக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். நெக்ஸ்ட் 64 கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமானதை கூறுக. 2 கூற்று இருக்குது பாருங்கள். கூற்று 1 வாதாபியில் 4 குகைகள் உள்ளன. கூற்று 2 மங்களேசன் கட்டிய மிகப்பெரிய குகை கோவில் விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் சரியானது. ஆப்ஷன் டி. வாதாபியில் 4 குகைகள் உள்ளன. மங்களேசன் கட்டிய மிகப்பெரிய குகை கோவில் விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம்
பாகல்கோட் மாவட்டத்தில் உள்ள டேசினம் அமைதியான சிறிய கிராமம், கலையழகும் நேர்த்தியும் மிக்க கோவில்களுக்கு பெயர் பெற்றதாகும். ஆன்சர் பார்த்திங்கன்னா பட்டாடக்கல். கர்நாடக மாநிலம் பாகல்கோட் மாவட்டத்தில் உள்ள பட்டாடக்கல் எனும் அமைதியான சிறிய கிராமம், கலையழகும் நேர்த்தியும் மிக்க கோவில்களுக்கு பெயர் பெற்றதாகும். நெக்ஸ்ட் 66வது கொஷின். இரண்டாம் விக்ரமாதித்தன் டேஸை கைப்பற்றியதன் நினைவாக அவனுடைய மனைவி லோகமாதேவியின் ஆணைப்படி விருபாக்ஷர் கோவில் கட்டப்பட்டது. ஆன்சர் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம். இரண்டாம் விக்ரமாதித்தன் காஞ்சிபுரத்தை கைப்பற்றியதன் நினைவாக அவனுடைய மனைவி லோகமாதேவியின் ஆணைப்படி விருபாக்ஷர் கோவில் கட்டப்பட்டது. நெக்ஸ்ட் 67 பொருத்தமான விடையை தருக. 2 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். பல்லவ அரசன் ராஜசிம்மன் மாமல்லபுரத்தில் எழுப்பிய கட்டுமான கோவில்கள் தனித்தன்மை தழுவி விருபாக்ஷர் கோவில் அமைந்துள்ளது. பல்லவ அரசன் ராஜசிம்மன் மாமல்லபுரத்தில் எழுப்பிய கட்டுமான கோவில்கள் தனித்தன்மைகளை தழுவி விருபாக்ஷர் கோவில் அமைந்துள்ளது. விருபாக்ஷர் கோவிலை போன்ற அடித்தள கட்டுமான திட்டத்தின்படி கட்டப்பட்ட பாபநாதர் கோவில் வட இந்திய பாணியிலான சிகரத்தை கொண்டுள்ளது. விருபாக்ஷர் கோவிலை போன்ற அடித்தள கட்டுமான திட்டத்தின்படி கட்டப்பட்ட பாபநாதர் கோவில் வட இந்திய பாணியிலான சிகரத்தை கொண்டுள்ளது. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏபி, இரண்டுமே சரியானவை. நெக்ஸ்ட் 68வது கொஷின். பட்டாடக்கல்லில் உள்ள டேஸ் கோவிலின் வடிவத்தை திட்டமிட்டு கட்டடக்கலைஞர், அதை உருவாக்கிய நிபுணத்துவம் பெற்ற கலைஞர்கள் ஆகியோரின் கையெழுத்தும் இடம்பெற்றுள்ளன. ஆன்சர் பார்த்திங்கன்னா விருபாக்ஷர். அதாவது பட்டாடக்கல்லில் உள்ள விருபாக்ஷர் கோவிலின் வடிவத்தை திட்டமிட்டு கட்டடக்கலைஞர், அதை உருவாக்கிய நிபுணத்துவம் பெற்ற கலைஞர்கள் ஆகியோரின் கையெழுத்தும் இடம்பெற்றுள்ளன. விருபாக்ஷர் கோவிலை வடிவமைத்த கட்டிடக் கலைஞருக்கு டேஸ் என்ற பட்டம் சூட்டப்பட்டது. ஆன்சர் பார்த்திங்கன்னா திருபுவாச்சாரியா. அதாவது கன்னட கல்வெட்டு சொல்லுது, விருபாக்ஷர் கோவிலை வடிவமைத்த கட்டிடக் கலைஞருக்கு திருபுவாச்சாரியா என்ற பட்டம் சூட்டப்பட்டது. டேஸ் கோவிலில் வெளிப்புற சுவர்கள் இராமாயண கதாபாத்திரங்களையும் காட்சிகளையும் சித்தரிக்கும் தொடர் சிற்பிகளால் நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டுள்ளன. ஆன்சர் பார்த்திங்கன்னா பாபநாதர். பாபநாதர் கோவிலில் வெளிப்புற சுவர்கள் இராமாயண கதாபாத்திரங்களையும் காட்சிகளையும் சித்தரிக்கும் தொடர் சிற்பிகளால் நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டுள்ளன. 71வது கொஷின். பாபநாதர் கோவிலில் கருவறையை வடிவமைத்தவர் பெயர் டேஸ் என குறிப்பிடப்படுகின்றது. ஆன்சர் பார்த்திங்கன்னா ரேவதி ஓவஜா. பாபநாதம் கோவிலில் கருவறையை வடிவமைத்தவர் பெயர் ரேவதி ஓவஜா என குறிப்பிடப்படுகின்றது. நெக்ஸ்ட்டு 72வது கொஷின் பொருத்தமான விடையை தருக. மொத்தமாக ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். பட்டாடக்கல்லில் சாளுக்கியர் 10க்கும் மேற்பட்ட கோவில்களை எழுப்பியுள்ளார்கள். பட்டாடக்கல்லில் சாளுக்கியர் 10க்கும் மேற்பட்ட கோவில்களை எழுப்பியுள்ளார்கள். பட்டாடக்கல் கோவில்கள் இந்தோ ஆரியன் திராவிட கட்டிடக்கலை என 2ஆக பிரிக்கலாம். பட்டாடக்கல் கோயில்கள் இந்தோ ஆரியன் திராவிட கட்டிடக்கலை என 2ஆக பிரிக்கலாம். ஓவியக்கலையில் சாளுக்கியர் வாகடர்களின் பாணியை பின்பற்றினர். ஓவியக்கலையில் சாளுக்கியர் வாகடர்களின் பாணியை பின்பற்றினர். அவ்வாறான ஓவியங்களில் பெரும்பாலானவை விஷ்ணுவின் அவதாரங்கள் பற்றியதாகும். சாளுக்கிய ஓவியங்களில் மிக பிரபலமானது அரசன் மங்களேசனால் கட்டப்பட்ட அரண்மனையில் உள்ளது. சாளுக்கிய ஓவியங்களில் மிக பிரபலமானது அரசன் மங்களேசனால் கட்டப்பட்ட அரண்மனையில் உள்ளது. ஆன்சர் பார்த்திங்கன்னா 4மே சரி, ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட்டு இதுலேருந்து நம்ம பல்லவர்களை பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே சாளுக்கியர்கள் பற்றி, பல்லவர்களை பற்றி பார்க்க போகிறோம். பல்லவர்களின் தோற்றம் குறித்து சரியானதை தேர்ந்தெடு. 2 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். தொடக்க கால அறிஞர்கள் சிலர் பார்த்தியர் எனும் அரச மரபின் மற்றொரு பெயரான பகல்வ என்ற சொல்லின் திரிவே பல்லவ ஆகும். இன்றைய அறிஞர் பலர் பார்த்தியரை தென்னிந்தியாவை பிறப்பிடமாக கொண்டவர்கள் அல்லது வட இந்தியரோடு இரத்த கலப்பு கொண்டவர்கள் என்றும் கருதுகின்றனர். ஆன்சர் பார்த்திங்கன்னா 2ம் சரி. அதாவது தொடக்க கால அறிஞர்கள் சிலர் பார்த்தியர் எனும் அரச மரபின் மற்றொரு பெயரான பகல்வ என்ற சொல்லின் திரிவே பல்லவ ஆகும். இன்றைய அறிஞர் பலர் பார்த்தியரை தென்னிந்தியாவை பிரபலமாக கொண்டவர்கள் அல்லது வட இந்தியரோடு இரத்த கலப்பு கொண்டவர்கள் என்றும் கருதுகின்றனர். பல்லவர்கள்
வடபெண்ணை ஆற்றுக்கும் வட வெள்ளாற்றுக்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பான டேஸ் மண்டலத்தோடு தொடர்புடையவர் ஆவர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா தொண்டை மண்டலம். பல்லவர்கள் வடபெண்ணை ஆற்றுக்கும் வட வெள்ளாற்றுக்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பான தொண்டை மண்டலத்தோடு தொடர்புடையவர் ஆவர். நெக்ஸ்ட்டு பொறுத்துக தந்தை மகன் சிம்மவர்மன். சிம்மவர்மனுடைய மகன் தான் வந்து சிம்ம விஷ்ணு. சிம்ம விஷ்ணுவுடைய மகன் தான் முதலாம் மகேந்திரவர்மன். தண்டிவர்மன் யார் அப்படின்னா மூன்றாம் தண்டிவர்மனுடைய மகன் தான் மூன்றாம் நந்திவர்மன். ஆன்சருக்கு இங்கே கொடுத்துருக்கோம். சிம்மவர்மனுடைய மகன் வந்து சிம்ம விஷ்ணு. சிம்ம விஷ்ணுவுடைய மகன் முதலாம் மகேந்திரவர்மன். தண்டிவர்மனுடைய மகன் தான் மூன்றாம் நந்திவர்மன். நெக்ஸ்ட்டு 76 சரியான கூற்றை தேர்ந்தெடு. 2 கூற்று இருக்குது பாருங்கள். கூற்று 1, சிம்ம விஷ்ணு காவிரி வரை முன்னேறி சோழர்களுக்கு சொந்தமான பகுதிகளை கைப்பற்றினார். சிம்ம விஷ்ணு காவிரி வரை முன்னேறி சோழர்களுக்கு சொந்தமான பகுதிகளை கைப்பற்றினார். கூற்று 2, சிம்ம விஷ்ணு தன் தந்தை தொடங்கிய பல்லவ வம்ச ஆட்சியை ஒருங்கிணைக்கும் பணியை மேற்கொண்டார். சிம்ம விஷ்ணு தன் தந்தை தொடங்கிய பல்லவ வம்ச ஆட்சியை ஒருங்கிணைக்கும் பணியை மேற்கொண்டார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 சரியானது. களப்பிரர்களை முற்றிலும் அழித்து காவிரி வரை முன்னேறி அவர்களின் பகுதிகளை கைப்பற்றியவர் யார் அப்படின்னா சிம்ம விஷ்ணு. களப்பிரர்களை முற்றிலும் அழித்து காவிரி வரை முன்னேறி அவர்களின் பகுதிகளை கைப்பற்றியவர் வந்து சிம்ம விஷ்ணு. முதலாம் மகேந்திரவர்மனை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர். இதெல்லாம் எக்ஸாம்பிள் கொஷின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்பர். முதலாம் மகேந்திரவர்மனை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் யார்? அப்பர். டேஸ் ஆட்சி காலத்தில் 2ஆம் புலிகேசி பல்லவ அரசனுடைய வடபகுதிகளை கைப்பற்றி தலைநகர் காஞ்சிபுரம் வரை முன்னேறினார். ஆன்சர் வந்து முதலாம் மகேந்திரவர்மன் ஆட்சி காலத்தில். முதலாம் மகேந்திரவர்மன் ஆட்சி காலத்தில் 2ஆம் புலிகேசி பல்லவ அரசனுடைய வடபகுதிகளை கைப்பற்றி தலைநகர் காஞ்சிபுரம் வரை முன்னேறினார். நெக்ஸ்ட்டு 80வது கொஷின், சாளுக்கியர்களுக்கு எதிரான போர்களில் பல்லவர்களுக்கு டேஸ் எனும் இலங்கை இளவரசர் உதவினார் யார் அப்படின்னா மானவர்மன். சாளுக்கியர்களுக்கு எதிரான போர்களில் பல்லவர்களுக்கு மானவர்மன் எனும் இலங்கை இளவரசர் உதவினார். சாளுக்கியரின் தலைநகரான வாதாபியை கைப்பற்றி 2ஆம் புலிகேசியை கொன்ற பல்லவ மன்னன். இதெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து முதலாம் நரசிம்மவர்மன். அதனால தான் வாதாபி கொண்டான் அப்படின்ற பெயர் வந்து இவருக்கு இருக்குது. முதலாம் மகேந்திரவர்மனுடைய மகன் தான் முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் மகேந்திரவர்மன் 2ஆம் புலிகேசியிடம் வந்து தோற்றுப்பார். ஸோ அது வந்து ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக தான் முதலாம் நரசிம்மவர்மன் வந்து வாதாபியை கைப்பற்றி 2ஆம் புலிகேசியை வந்து கொன்றிருப்பார். நெக்ஸ்ட் 82வது கொஷின், இலங்கை அரசன் மானவர்மனுக்கு ஆதரவாக 2 முறை கப்பற்படைகளை அனுப்பியவர் யார் அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மன். இலங்கை அரசன் மானவர்மனுக்கு ஆதரவாக 2 முறை கப்பற்படைகளை அனுப்பியவர் வந்து முதலாம் நரசிம்மவர்மன். பல்லவரசன் முதலாம் பரமேஸ்வரவர்மனின் ஆட்சியின் போது படையெடுத்த சாளுக்கிய அரசர் யார் அப்படின்னா விக்ரமாதித்யன். பல்லவ அரசன் முதலாம் பரமேஸ்வரவர்மனின் ஆட்சியின் போது படையெடுத்த சாளுக்கிய அரசர் வந்து விக்ரமாதித்யன். முதலாம் பரமேஸ்வரவர்மன் டேஸ் ஆகியோரின் உதவியோடு விக்ரமாதித்யனை எதிர்த்து போரிட்டார் யார் அப்படின்னா கங்கர் பாண்டியர். முதலாம் பரமேஸ்வரவர்மன் கங்கர் பாண்டியர் ஆகியோரின் உதவியோடு விக்ரமாதித்யனை எதிர்த்து போரிட்டார். 9ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் தண்டிவர்ம பல்லவனின் ஆட்சியின் போது காஞ்சிபுரம் ராஷ்டிரகூட அரசர் டேஸின் தாக்குதலுக்கு உள்ளானது யார் அப்படின்னா 3ஆம் கோவிந்தன். 9ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் தண்டிவர்ம பல்லவனின் ஆட்சியின் போது காஞ்சிபுரம் ராஷ்டிரகூட அரசர் 3ஆம் கோவிந்தனின் தாக்குதலுக்கு உள்ளானது. 3ஆம் நந்திவர்மன் மேலை கங்கர் சோழர் ஆகியோரின் ஆதரவோடு பாண்டியரை டேஸ் போரில் தோற்கடித்தான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2ம் சரி. அதாவது ஸ்ரீ பிரம்பியம் அல்லது திருப்புரம்பியம். புரம்பியம் 2மே ஒன்று தான். 3ஆம் நந்திவர்மன் மேலை கங்கர் சோழர் ஆகியோரின் ஆதரவோடு பாண்டியரை டேஸ் போரில் தோற்கடித்தான். ஒன்று ஸ்ரீ பிரம்பியம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை
திருப்புறம்பியம் அப்படின்னு சொல்லலாம். 87வது கொஷின், 3ஆம் நந்திவர்மனின் பேரனான அபராஜிதன் தொண்டை மண்டல பகுதியின் மீது படையெடுத்து வந்த டேசுடன் போர் புரிந்து மடிந்தான். ஸோ யார் கூட்ட அப்படின்னா 1ஆம் ஆதித்த சோழன். 3ஆம் நந்திவர்மனின் பேரனான அபராஜிதன் தொண்டை மண்டல பகுதியின் மீது படையெடுத்து வந்த 1ஆம் ஆதித்த சோழனுடன் போர் புரிந்து மடிந்தான். 88வது கொஷின் பொறுத்துக்க பல்லவர்களுடைய நிர்வாகம் பார்த்துக்கோங்க. மந்திரி அப்படின்னா ராஜதந்திரி, மந்திரினா ராஜதந்திரி. அமத்தியா அப்படின்னா ஆலோசகர், அமத்தியானா ஆலோசகர். மந்திரி மண்டல அப்படின்னா அமைச்சர் குழு, மந்திரி மண்டலனா அமைச்சர் குழு. ரகசியதி கிரதா, ரகசியதி கிரதா அப்படின்னா அரசரின் அந்தரங்க செயலாளர். மாணிக்க பண்டாரம் காப்பான் அப்படின்னா கருவூலத்தை காப்பவர், மாணிக்க பண்டாரம் காப்பானா கருவூலத்தை காப்பவர். கொடுக்காப்பிள்ளை அப்படின்னா நன்கொடைகளுக்கான அதிகாரிகள் தான் கொடுக்காப்பிள்ளை. கோச அதியட்சா அப்படின்னா மாணிக்க பண்டாரம் காப்பாளர்களை மேற்பார்வை செய்பவர். கோச அதியட்சா அப்படின்னா மாணிக்க பண்டாரம் காப்பாளர்களை மேற்பார்வை செய்பவர். அதிகரண மண்டபம்னா நீதிமன்றங்கள், அதிகரண மண்டபம்னா நீதிமன்றங்கள். தர்மாதிகாரி அப்படின்னா நீதிபதிகள், தர்மாதிகாரினா நீதிபதிகள். நந்திவர்ம பல்லவனின் காசக்குடி செப்பேடு என்ன சொல்லுதுன்னா அபராதங்கள் பற்றி குறிப்புகள் காணப்படுகின்றன. நந்திவர்ம பல்லவனின் காசக்குடி செப்பேடு என்ன சொல்லுதுன்னா அபராதங்கள் பற்றிய குறிப்பு வந்து அதில் காணப்படுது. நந்திவர்ம பல்லவன். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூற்று 1, பல்லவ காலத்தில் மேல்நிலை நீதிமன்றங்களில் விதிக்கப்படும் அபராதங்கள் கர்ண தண்டமாகும். பல்லவ காலத்தில் மேல்நிலை நீதிமன்றங்களில் விதிக்கப்படும் அபராதங்கள் கர்ண தண்டமாகும். கூற்று 2, பல்லவ காலத்தில் கீழ் நீதிமன்றங்களில் விதிக்கப்படும் அபராதங்கள் அதிகரண தண்டமாகும். ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 கூற்றுகளும் சரியானவை. பல்லவ காலத்தில் கீழ்நிலை நீதிமன்றங்களில் விதிக்கப்படும் அபராதங்கள் வந்து அதிகரண தண்டமாகும். நெக்ஸ்ட் 90வது கொஷின், பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட கிராமங்கள். இதெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க. பிரம்மதேய கிராமங்கள், பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் வந்து பிரம்மதேய கிராமங்கள். இதே கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட கிராமங்கள் வந்து தேவதான கிராமங்கள். கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் வந்து தேவதான கிராமங்கள். நெக்ஸ்ட்டு 92 சரியானதை தேர்ந்தெடு. 1879 புதுச்சேரிக்கு அருகே உருக்காட்டு கோட்டம் என்னுமிடத்தில் இருபுறமும் இணைக்கப்பட்ட லிங்கம், நந்தி ஆகியன பொறிக்கப்பட்ட செப்பு வளையத்தில் கோர்க்கப்பட்ட 11 செப்பு பட்டயங்கள் கண்டறியப்பட்டன. 1879 புதுச்சேரிக்கு அருகே உருக்காட்டு கோட்டம் என்னுமிடத்தில் இருபுறமும் இணைக்கப்பட்ட லிங்கம், நந்தி ஆகியன பொறிக்கப்பட்ட செப்பு வளையத்தில் கோர்க்கப்பட்ட 11 செப்பு பட்டயங்கள் கண்டறியப்பட்டன. அரசன் நந்திவர்மனின் 22வது ஆட்சி ஆண்டில் மானியமாக தரப்பட்ட ஒரு கிராமம் குறித்த செய்திகள் இதில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அரசன் நந்திவர்மனின் 22வது ஆட்சி ஆண்டில் மானியமாக தரப்பட்ட ஒரு கிராமம் குறித்த செய்திகள் இதில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏபி ரெண்டுமே வந்து சரி. கிராம அளவில் அடிப்படையான அமைப்பு, கிராம அளவில் அடிப்படையான அமைப்பு எது அப்படின்னா சபை. கிராம அளவில் அடிப்படையான அமைப்பு வந்து சபை. வேளாண் மக்கள் விளைச்சலில் டேஸ் பங்கு தொடங்கி டேஸ் பங்கு வரியாக அரசுக்கு செலுத்தினர். எத்தனை பங்குனா 1/6 பங்கு தொடங்கி 1/10 பங்கு வரியாக அரசுக்கு செலுத்தினர். ஆன்சர் வந்து ஏபி ரெண்டும் சரி. அதாவது வேளாண் மக்கள் விளைச்சலில் 1/6 பங்கு தொடங்கி 1/10 பங்கு வரியாக அரசுக்கு செலுத்தினர். நெக்ஸ்ட்டு, பல்லவர்கள் எந்தெந்த இடங்களில் கப்பல் தளங்களை கட்டினர்? எந்தெந்த இடங்கள்னால் மாமல்லபுரம், நாகப்பட்டினம். ஆன்சர் வந்து இரண்டும் சரி. பல்லவர்கள் எந்தெந்த இடங்களில் கப்பல் தளங்களை கட்டினர்? மாமல்லபுரம், நாகப்பட்டினம். பல்லவர் காலத்தில் டேஸ் முக்கியமான வணிக மையமாக இருந்தது. எது அப்படின்னா காஞ்சிபுரம். பல்லவர் காலத்தில் காஞ்சிபுரம் முக்கியமான வணிக மையமாக இருந்தது. வணிகர்கள் தங்களுக்கென கொண்டிருந்த அமைப்பு எது அப்படின்னா மணி கிராமம்.
வணிகர்கள் தங்களுக்கென கொண்டிருந்த அமைப்பு வந்து மணி கிராமம். பல்லவர் காலத்தில் நறுமணப் பொருட்கள், பருத்தி ஆடைகள், விலை உயர்ந்த கற்கள், மூலிகைகள் ஆகியவை எந்தெந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன? எந்தெந்த நாடுகள்னால் ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. ஜாவா, சுமத்ரா, கம்போடியா, இலங்கை, சீனா, மியான்மர். பல்லவர் காலத்தில் நறுமணப் பொருட்கள், பருத்தி ஆடைகள், விலை உயர்ந்த கற்கள், மூலிகைகள் ஆகியவை எந்தெந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன? ஜாவா, சுமத்ரா, கம்போடியா, இலங்கை, சீனா, மியான்மர். வணிகர்கள் தங்களுக்கென தனி குழுக்களை எந்தெந்த பெயர்களில் அமைத்து கொண்டனர்? ஸோ எந்தெந்த பெயர்கள்னால் சுதேசி, நானா தேசிகர், ஐநூற்றுவர். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. வணிகர்கள் தங்களுக்கென தனி குழுக்களை எந்தெந்த பெயர்களில் அமைத்து கொண்டனர்? சுதேசி. நானா தேசிகர் வந்து வெளிநாடுகளுக்கு வணிகம் செய்பவர்கள் தான் நானா தேசிகர். ஐநூற்றுவர். 100வது கொஷின். பொருத்தமான விடையை தருக. மொத்தமாக ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்குது, அப்படியே பாருங்கள். வெளிநாடுகளுக்கு வணிகம் மேற்கொண்ட வணிகர்களின் குழு நானா தேசி ஆகும். அதாவது வெளிநாடுகளோடு வணிகம் மேற்கொண்ட வணிகர்களின் குழு வந்து நானா தேசி ஆகும். நானா தேசி மையப்பகுதியில் காளையின் வடிவத்தை கொண்ட தனி கொடியை கொண்டிருந்தது. நானா தேசி மையப்பகுதியில் காளையின் வடிவத்தை கொண்ட தனி கொடியை கொண்டிருந்தது. வீரசாசனம் என்ற பிரகடனங்களை வெளியிடும் உரிமையையும் பெற்றிருந்தது. வீரசாசனம் என்ற பிரகடனங்களை வெளியிடும் உரிமையையும் பெற்றிருந்தது. நானா தேசியின் செயல்பாடுகள் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முழுவதும் விரிந்து பறந்திருந்தது. நானா தேசியின் செயல்பாடுகள் வந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முழுவதும் விரிந்து பறந்திருந்தது. நானா தேசி தலைவர் பட்டன்சாமி, பட்டண கீழார், தண்ட நாயகன் என்ற பெயர்களில் கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். நானா தேசி தலைவர் வந்து பட்டன்சாமி, பட்டண கீழார், தண்ட நாயகன் என்ற பெயர்களில் கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். நானா தேசி உறுப்பினர்கள் ஹைவோல் பரமேஸ்வரியார் என்று அழைக்கப்பட்டனர். நானா தேசி உறுப்பினர்கள் வந்து ஹைவோல் பரமேஸ்வரியார் என்று அழைக்கப்பட்டனர். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. மொத்தம் 6 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 101வது கொஷின். கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமானதை கூறுக. 2 கூற்று இருக்குது பாருங்கள். கூற்று 1, பிராமணர்கள் அரசின் ஆலோசகர்களாக செயல்பட்டனர். ஆசிரியர் பணி மட்டும் அல்லாமல் வேளாண்மை, வணிகம், போரிடுதல் ஆகிய பணிகளையும் அவர்கள் மேற்கொண்டனர். கூற்று 2, பிராமணர்கள் வரி கொடுப்பதிலிருந்து மரண தண்டனையில் இருந்தும் விலக்கு வழங்கப்பட்டிருந்தது. ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 கூற்றுகளும் வந்து சரியானவை. அதாவது பிராமணர்கள் வந்து அரசின் ஆலோசகர்களாக செயல்பட்டனர். ஆசிரியர் பணி மட்டும் அல்லாமல் வேளாண்மை, வணிகம், போரிடுதல் ஆகிய பணிகளையும் அவர்கள் மேற்கொண்டனர். பிராமணர்கள் வரி கொடுப்பதிலிருந்தும் மரண தண்டனையிலிருந்தும் விலக்கு வழங்கப்பட்டிருந்தது. பொருத்தமான விடையை தருக. ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். பல்லவர் காலத்தில் யுவான் சுவாங் காஞ்சிபுரத்தில் 100 பௌத்த மடாலயங்களையும் மகாயான பௌத்தத்தை சேர்ந்த 10,000 குருமார்களையும் தான் கண்டதாக பதிவு செய்துள்ளார். காஞ்சியிலும் மதுரையிலும் சமணர்கள் சில கல்வி நிலையங்களையும் நிறுவினர். சமணர்கள் கர்நாடகாவில் உள்ள சரவணபெலகுலாவில் உள்ளதை போன்று சமண மத மையங்களையும் நிறுவினர். ஆன்சர் பார்த்திங்கன்னா 3மே வந்து சரி. கூற்று 1, 2 மற்றும் 3 சரியானது. பல்லவர் காலத்தில் யுவான் சுவாங் காஞ்சிபுரத்தில் 100 பௌத்த மடாலயங்களையும் மகாயான பௌத்தத்தை சேர்ந்த 10,000 குருமார்களையும் தான் கண்டதாக பதிவு செய்துள்ளார். காஞ்சியிலும் மதுரையிலும் சமணர்கள் சில கல்வி நிலையங்களையும் நிறுவினர். சமணர்கள் கர்நாடகாவில் உள்ள சரவணபெலகுலாவில் உள்ளதை போன்று சமண மத மையங்களையும் நிறுவினர். பின்வருவனவற்றுள் சரியானது ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு இணையான புகழை பெற்று இருந்த காஞ்சி பல்கலைக்கழகம். நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு இணையான புகழை பெற்று இருந்தது வந்து காஞ்சி பல்கலைக்கழகம். பல்லவர் காலத்தில் சமஸ்கிருதம் அங்கீகரிக்கப்பட்ட ஊடக மொழியாகவும் அரசபையின் அலுவலக மொழியாகவும் இருந்ததால் இலக்கிய வட்டாரங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பல்லவர் காலத்தில் சமஸ்கிருதம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஊடக மொழியாகவும் அரசபையின் அலுவலக மொழியாகவும் இருந்ததால் இலக்கிய வட்டாரங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏபி 2மே வந்து சரியானவை.
முதலாம் மகேந்திரவர்மன் மத்தவிலாச பிரகசனம் என்ற நூலை எந்த மொழியில் எழுதினார்? எக்ஸாம்பிள் கொஷின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா சமஸ்கிருதம். முதலாம் மகேந்திரவர்மன் மத்தவிலாச பிரகசனம் என்ற நூலை எந்த மொழியில் எழுதினார்? சமஸ்கிருதம். தென்னிந்தியாவில் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட வியக்கத்தக்க 2 நூல்கள், சமஸ்கிருத இலக்கியத்திற்கான தர அளவுகளை உருவாக்கிய நூல்கள். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏபி இரண்டும் சரியானவை. பாரவியின் கீர்த்தார்ஜுனியம், தண்டியின் தசகுமார சரிதம். தென்னிந்தியாவில் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட வியக்கத்தக்க 2 நூல்கள், சமஸ்கிருத இலக்கியத்திற்கான தர அளவுகளை உருவாக்கிய நூல்கள். இது ரெண்டுமே பாரவியின் கீர்த்தார்ஜுனியம், தண்டியின் தசகுமார சரிதம். பல்லவர் காலத்தில் மிக சிறந்த அணி இலக்கணமாகிய காவிய தர்ஷா எனும் நூலை இயற்றிய தண்டி டேஸ் அரசவையை சில ஆண்டுகள் அலங்கரித்ததாக தெரிகிறது. ஆன்சர் பார்த்திங்கன்னா பல்லவர்கள். பல்லவர் காலத்தில் மிக சிறந்த அணி இலக்கணமாகிய காவிய தர்ஷா எனும் நூலை இயற்றிய தண்டி பல்லவர்கள் அரசவையை சில ஆண்டுகள் அலங்கரித்ததாக தெரிகிறது. நெக்ஸ்ட்டு 107வது கொஷின். குடைவரை கோயில்களை அறிமுகம் செய்த பெருமை டேஸை சேரும்? யார் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன். இது மண்டகப்பட்டு கல்வெட்டு கூறுகிறது. குடைவரை கோயில்களை அறிமுகம் செய்த பெருமை முதலாம் மகேந்திரவர்மனை சேரும். பிரம்ம, ஈஸ்வர, விஷ்ணு ஆகியோருக்கு தான் கட்டிய கோவில் கட்டுவதற்கு பாரம்பரியமாக பயன்படுத்தப்படும் செங்கல், மரம், உலோகம், சாந்து ஆகியன கொண்டு கட்டப்படவில்லை என முதலாம் மகேந்திரவர்மன் தனது டேஸ் பெருமையுடன் குறிப்பிட்டுள்ளார். எதில் அப்படின்னா மண்டகப்பட்டு கல்வெட்டில் பெருமையுடன் குறிப்பிட்டுள்ளார். பிரம்ம, ஈஸ்வர, விஷ்ணு ஆகியோருக்கு தான் கட்டிய கோவில் கட்டுவதற்கு பாரம்பரியமாக பயன்படுத்தப்படும் செங்கல், மரம், உலோகம், சாந்து ஆகியன கொண்டு கட்டப்படவில்லை என முதலாம் மகேந்திரவர்மன் தனது மண்டகப்பட்டு கல்வெட்டில் பெருமையுடன் குறிப்பிட்டுள்ளார். நெக்ஸ்ட் 109. 101. மகேந்திரவர்மனின் குடைவரை கோயில்கள் வழக்கமாக மண்டப பாணியில் தூண்களை கொண்ட ஒரு மண்டபத்தை கொண்டிருக்கும். மகேந்திரவர்மனின் குடைவரை கோயில்கள் வழக்கமாக மண்டப பாணியில் தூண்களை கொண்ட ஒரு மண்டபத்தை கொண்டிருக்கும். கூற்று 2. முதலில் ஒரு மண்டபத்தையும் அதற்கு பின்புறமோ பக்கவாட்டிலோ ஒரு கருவறையை கொண்டிருக்கும். முதலில் ஒரு மண்டபத்தையும் அதற்கு பின்புறமோ பக்கவாட்டிலோ ஒரு கருவறையை கொண்டிருக்கும். ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 கூற்றுகளும் சரியானவை. நெக்ஸ்ட்டு 110வது கொஷின். எல்லோரா குகை சிற்பங்களும் அஜந்தா குகை கோவில்களும் காணப்படும் இடம் எங்கே அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத் மாவட்டத்தில் இருக்குது. ஆன்சர் இரண்டும் சரி. அதாவது மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத் மாவட்டத்தில் தான் எல்லோரா குகை சிற்பங்களும் அஜந்தா குகை கோவில்களும் காணப்படக்கூடிய இடம். நெக்ஸ்ட் பொருத்தமான விடையை தருக. எல்லோரா குகை கோவில்கள் அவற்றின் சிற்பங்களுக்காக பெயர் பெற்றவை. எல்லோரா குகை கோவில்கள் அவற்றின் சிற்பங்களுக்காக பெயர் பெற்றவை. அஜந்தா குகை கோவில்கள் அவற்றின் ஓவியங்களுக்காக புகழ் பெற்றவை. அஜந்தா குகை கோயில்கள் அவற்றின் ஓவியங்களுக்காக புகழ் பெற்றவை. ஆன்சர் ஏபி சரியானவை. எல்லோராவில் உள்ள குடைவரை கோவில்களில் டேஸ் குகைகள் சரணத்திரி மலையில் அமைந்துள்ளன. எத்தனை அப்படின்னா 34. எல்லோராவில் உள்ள குடைவரை கோவில்களில் 34 குகைகள் சரணத்திரி மலையில் அமைந்துள்ளன. இதை உருவாக்கியவர்கள் பார்த்திங்கன்னா சாளுக்கியரும் ராஷ்டிரகூடரும். இந்த எல்லோரா குடைவரை கோயில்களை உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னா சாளுக்கியரும் ராஷ்டிரகூடரும். நெக்ஸ்ட்டு 113 கூற்று 1. கோணவியல், கட்டுமான தொழில்நுட்பம், உலோகவியல் ஆகிய துறைகளை பற்றிய அறிவு இந்திய கட்டிடக் கலைஞர்களுக்கு இல்லாமல் இருந்திருந்தால் இவை போன்ற நேர்த்தியான பெருங்கட்டடங்கள் உருவாகியிருக்க முடியாது. இக்குகை தோப்புகளை உருவாக்கியோர் சாளுக்கியரும் ராஷ்டிரகூடரும் ஆவர். ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 சரியானது. ஸோ இந்த கொஷின் எதை சொல்கிறாங்கன்னா இந்த எல்லோரா குடைவரை கோவில்கள் அதை பற்றி தான் இது சொல்கிறாங்க. எல்லோராவில் டேஸ் குகைகளில் சுவரோவியங்கள் காணப்படுகின்றன. எத்தனை அப்படின்னா 5 குகைகளில். எல்லோராவில் டேஸ் குகைகளில் சுவரோவியங்கள் காணப்படுகின்றன. 5 குகைகளில் சுவரோவியங்கள் காணப்படுகின்றன. எல்லோரா குகைகளை
டேஸில் உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. எப்போனா 1983 எல்லோரா குகைகளை 1983 உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. எல்லோராவில் மொத்தம் டேஸ் பௌத்த குகைகள் உள்ளன. எத்தனை அப்படின்னா 12 பௌத்த குகைகள் உள்ளன. எல்லோராவில் மொத்தம் 12 பௌத்த குகைகள் உள்ளன. நெக்ஸ்ட் 117 பொறுத்துக. புத்தரின் 3 வகையான தோற்றங்கள். தியான முத்ரா அப்படின்னா தியான புத்தர். தியான முத்ரானா தியான புத்தர். வியாக்கியான முத்ரா அப்படின்னா போதனை செய்யும் புத்தர். வியாக்கியான முத்ரா அப்படின்னா போதனை செய்யும் புத்தர். பூமி ஸ்பர்ச முத்ரா அப்படின்னா வலது கை ஆள்காட்டி விரலால் பூமியை தொடும் புத்தர். பூமி ஸ்பர்ச முத்ரானா வலது கை ஆள்காட்டி விரலால் பூமியை தொடும் புத்தர். ஆன்சர் அனைத்தும் சரியானவை. நெக்ஸ்ட்டு 118வது கொஷின். சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத் நகரத்திற்கு வடக்கே 100 கிலோமீட்டர் தொலைவில் அஜந்தா குகைகள் அமைந்துள்ளன. மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத் நகரத்திற்கு வடக்கே 100 கிலோமீட்டர் தொலைவில் அஜந்தா குகைகள் அமைந்துள்ளன. எரிமலை பாறையிலிருந்து மொத்தம் 30 குகைகள் குடைந்து எடுக்கப்பட்டுள்ளன. எரிமலை பாறையிலிருந்து மொத்தம் 30 குகைகள் குடைந்து எடுக்கப்பட்டுள்ளன. அதனுடைய காலம்தான் இது. பொது ஆண்டு முன்பு 200 டு பொது ஆண்டு 200க்கு இடைப்பட்ட காலம். இவை சுவர் ஓவியங்களுக்கு பெயர் பெற்றவனாக இருந்தாலும் இங்கு சிற்பங்களும் உள்ளன. இவை சுவரோவியங்களுக்கு பெயர் பெற்றவனாக இருந்தாலும் இங்கு சிற்பங்களும் உள்ளன. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் 119. டேஸ் பௌத்த மத பிரிவினை சேர்ந்தவர்கள் முதலில் அஜந்தா குகைகள் அமைக்க துவங்கினர். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஹீனயான பௌத்த மத பிரிவினை சேர்ந்தவர்கள் முதலில் அஜந்தா குகைகள் அமைக்க துவங்கினர். நெக்ஸ்ட் 120. அஜந்தா குகையில் உள்ள எண் 9லும் 10லும் காணப்படும் ஓவியங்கள் டேஸ் காலத்தை சேர்ந்தவனவாகும். ஆன்சர் பார்த்திங்கன்னா சாதவாகனர்கள். அஜந்தா குகையில் உள்ள எண் 9லும் 10லும் காணப்படும் ஓவியங்கள் சாதவாகனர் காலத்தை சேர்ந்தவனவாகும். 121. வானுலக வாசிகளான டேஸ் ஆகியோர் சிற்பங்களிலும் ஓவியங்களிலும் அஜந்தாவில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளனர். யார் அப்படின்னா கிண்ணர்கள், வித்யாதாரர்கள், கந்தர்வர்கள். ஆன்சர் அனைத்தும் சரியானவை. வானுலக வாசிகளான கிண்ணர்கள், வித்யாதாரர்கள், கந்தர்வர்கள் ஆகியோர் சிற்பங்களிலும் ஓவியங்களிலும் அஜந்தாவில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளனர். போதிசத்துவர் ஓவியம் காணப்படும் இடம் எங்கே அப்படின்னா அஜந்தா. போதிசத்துவர் ஓவியம் காணப்படும் இடம் அஜந்தா. கட்டடக்கலை நோக்கில் அஜந்தா குகை கோவில் 2 குழுக்களாக பார்க்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா சைத்தியங்கள், இன்னொன்று விகாரங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏபி சரியானவை. கட்டடக்கலை நோக்கில் அஜந்தா குகை கோவில் 2 குழுக்களாக பார்க்கலாம். ஒன்று சைத்தியங்கள், இன்னொன்று விகாரங்கள். பல்லவர்களின் அடையாளமாக கருதப்படுவது டேஸ் கடற்கரை கோவில். எது அப்படின்னா மாமல்லபுரம் கடற்கரை கோவில். பல்லவர்களின் அடையாளமாக கருதப்படுவது மாமல்லபுரம் கடற்கரை கோவில். மாமல்லபுரம் கடற்கரை கோவில் டேஸ் ஆட்சி காலத்தில் எழுப்பியதாகும். யாருடைய ஆட்சி காலம்னா ராஜசிம்மன். அவருடைய பெயர் தான் 2ஆம் நரசிம்மவர்மன் அல்லது ராஜசிம்மன். மாமல்லபுரம் கடற்கரை கோவில் ராஜசிம்மன் ஆட்சி காலத்தில் எழுப்பியதாகும். அவருடைய ஆட்சி காலம் 700 டு 728. மாமல்லபுரம் கடற்கரை கோவில் பற்றி சரியானதை தேர்ந்தெடு. மொத்தமாக ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்குது, அப்படியே பாருங்கள். இக்கோவில் 3 கருவறைகளை கொண்டுள்ளது. மாமல்லபுரம் கடற்கரை கோவில் 3 கருவறைகளை கொண்டுள்ளது. இக்கோவிலின் வெளிப்புற சுவர் விஷ்ணுவிற்கு படைத்தளிக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலின் வெளிப்புற சுவர் விஷ்ணுவிற்கு படைத்தளிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவின் கட்டுமான கோவில்களில் இது முதன்மையானதாகும். தென்னிந்தியாவின் கட்டுமான கோவில்களில் இது முதன்மையானதாகும். பாறையில் செதுக்கப்பட்ட 5 அடுக்குகளை கொண்ட கோவிலாகும். பாறையில் செதுக்கப்பட்ட 5 அடுக்குகளை கொண்ட கோவிலாகும். ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட விமானங்கள் மாமல்லபுரம் பல்லவர் கோவில் சிறப்பு பண்பாகும்.
ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட விமானங்கள் வந்து மாமல்லபுரம் பல்லவர் கோயிலின் சிறப்பு பண்பாகும். இங்குள்ள ஒற்றைக்கல் தேர்கள் பஞ்ச பாண்டவர் ரதம் என அறியப்படுகின்றன. இங்குள்ள ஒற்றைக்கல் தேர்கள் வந்து பஞ்ச பாண்டவர் ரதம் என அறியப்படுகின்றன. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. அர்ஜுன ரதத்தில் கலை நுணுக்கத்தோடு செதுக்கப்பட்ட டேஸ் சிலைகள் உள்ளன. என்னென்ன சிலைகள்னா சிவன், விஷ்ணு, மிதுனா, துவாரபாலக. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. அர்ஜுன ரதத்தில் கலை நுணுக்கத்தோடு செதுக்கப்பட்ட டேஸ் சிலைகள் உள்ளன. சிவன், விஷ்ணு, மிதுனா, துவாரபாலக. 128 பஞ்ச பாண்டவர் ரதங்களில் மிக நேர்த்தியானது டேஸ் ரதம் ஆகும். ஆன்சர் வந்து தர்மராஜ ரதம். பஞ்ச பாண்டவர் ரதங்களில் மிக நேர்த்தியானது வந்து தர்மராஜ ரதம் ஆகும். 1 தர்மராஜ ரதம் சதுர வடிவிலான அடித்தளத்தையும் 3 அடுக்கு விமானத்தையும் கொண்டுள்ளது. தர்மராஜ ரதம் வந்து சதுர வடிவிலான அடித்தளத்தையும் 3 அடுக்கு விமானத்தையும் கொண்டுள்ளது. கூற்று 2 பீமரதம் செவ்வக வடிவ அடித்தளத்தையும் அழகான ஹரிகர பிரம்ம விஷ்ணு ஸ்கந்தர் சிவன் அர்த்த நாரீஸ்வரர் கங்காதரர் ஆகியோரின் சிற்பங்களையும் கொண்டுள்ளது. ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 கூற்றுகளும் வந்து சரியானவை. பீமரதம் வந்து செவ்வக வடிவ அடித்தளத்தையும் அழகான ஹரிகரர் பிரம்மா விஷ்ணு ஸ்கந்தர் சிவன் அர்த்தநாரீஸ்வரர் கங்காதரர் ஆகியோரின் சிற்பங்களையும் கொண்டுள்ளது. நெக்ஸ்ட் 130 மாமல்லபுரத்தில் செதுக்கப்பட்டுள்ள கலை வெளிப்பாட்டில் மிக முக்கியமானது கங்கை நதி ஆகாயத்திலிருந்து இறங்கி வரும் ஆகாய கங்கை காட்சியாகும். இது டேஸ் என்றும் அறியப்படுகிறது. ஆன்சர் பார்த்திங்கன்னா அர்ஜுனன் தவம். மாமல்லபுரத்தில் செதுக்கப்பட்டுள்ள கலை வெளிப்பாட்டில் மிக முக்கியமானது கங்கை நதி ஆகாயத்திலிருந்து இறங்கி வரும் ஆகாய கங்கை காட்சியாகும். இது அர்ஜுனன் தவம் என்றும் அறியப்படுகிறது. நெக்ஸ்ட் 131 டேஸ் சுவர்களில் மிக அழகாகவும் கலை நுணுக்கத்தோடும் செதுக்கப்பட்டுள்ள பசுக்கள் பசு கூட்டங்கள் போன்ற கிராமத்து காட்சிகள் ரசிப்பதற்கான மற்றொரு கலை அதிசயமாகும். ஸோ எங்கே அப்படின்னா கிருஷ்ண மண்டபம். கிருஷ்ண மண்டப சுவர்களில் மிக அழகாகவும் கலை நுணுக்கத்தோடும் செதுக்கப்பட்டுள்ள பசுக்கள் பசு கூட்டங்கள் போன்ற கிராமத்து காட்சிகள் ரசிப்பதற்கான மற்றொரு கலை அதிசயமாகும். தமிழ் பக்தி இயக்கத்தின் வலுவான அலை பொது ஆண்டு டேஸ் நூற்றாண்டு முதல் டேஸ் நூற்றாண்டு வரை நாடு முழுவதும் வீசியது. ஸோ எப்போ அப்படின்னா 6ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை தமிழ் பக்தி இயக்கத்தின் வலுவான அலை வந்து பொது ஆண்டு 6ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை நாடு முழுவதும் வீசியது. 133 யார் இயற்றிய பாடல்களே தமிழ் பக்தி இயக்கத்தின் அடிப்படையாகும். ஸோ யார் அப்படின்னா நாயன்மார் ஆழ்வார். ஆன்சர் வந்து 2ம் சரி. நாயன்மார்கள் வந்து 63 பேர், ஆழ்வார்கள் வந்து 12 பேர். சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஆண்டாள் 12 ஆழ்வார்களுள் ஒருவர். ஆண்டாள் வந்து 12 ஆழ்வார்களுள் ஒருவர். காரைக்கால் அம்மையார் மங்கையர் கரசியார் ஆகியோர் பெண் நாயன்மார்கள் ஆவர். காரைக்கால் அம்மையார் மங்கையர் கரசியார் ஆகியோர் பெண் நாயன்மார்கள் ஆவர். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏபி 2ம் சரி. பக்தி இயக்க வரலாற்றுக்கான முக்கிய சான்றுகள் தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருத்தொண்டர் தொகை, திருவாசகம், பெரிய புராணம். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. பக்தி இயக்க வரலாற்றுக்கான முக்கிய சான்றுகள் தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருத்தொண்டர் தொகை, திருவாசகம், பெரிய புராணம். 9ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஆழ்வார்கள் இயற்றிய பாடல்களை 4000 திவ்ய பிரபந்தமாக தொகுத்தவர் யார் அப்படின்னா நாதமுனி. 9ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஆழ்வார்கள் இயற்றிய பாடல்களை 4000 திவ்ய பிரபந்தமாக தொகுத்தவர் வந்து நாதமுனி. டேஸ் திருவரங்கம் ரங்கநாதர் கோவிலில் அர்ச்சராக பணியாற்றியவர் யார் அப்படின்னா நாதமுனி. நாதமுனி வந்து திருவரங்கம் ரங்கநாதர் கோவிலில் அர்ச்சகராக பணியாற்றியவர். 9ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னன் ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் ஆட்சி காலத்தில் திருவில்லிபுத்தூரில் வாழ்ந்தவர் யார் அப்படின்னா பெரியாழ்வார்.
9ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னன் ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் ஆட்சி காலத்தில் திருவில்லிபுத்தூரில் வாழ்ந்தவர் தான் பெரியாழ்வார். பொருத்தமான விடையை தருக. ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். கண்ணனின் குழந்தை பருவமே அவருடைய பாடலின் கருவாய் இருந்தது. ஆண்டாள் பாடல்களின் பாட்டுடை தலைவனும் கண்ணனே. ஆண்டாளின் பாடல்கள் அவர் கண்ணனின் மீது கொண்டிருந்த காதலை வெளிப்படுத்துகின்றன. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3மே வந்து சரி. 1, 2 மற்றும் 3 சரியானது. கண்ணனின் குழந்தை பருவமே அவருடைய பாடலின் கருவாய் இருந்தது. ஆண்டாள் பாடல்களின் பாட்டுடை தலைவனும் கண்ணனே. ஆண்டாளின் பாடல்கள் அவர் கண்ணனின் மீது கொண்டிருந்த காதலை வெளிப்படுத்துகின்றன. ஆழ்வார்களில் தலை சிறந்தவராக கருதப்படுபவர் யார் அப்படின்னா நம்மாழ்வார். இவர் பிறந்தது வந்து தூத்துக்குடி மாவட்டம் குருவூர். இப்போ வந்து ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆழ்வார்களில் தலை சிறந்தவராக கருதப்படுபவர் யார்? நம்மாழ்வார். 141 கூற்று 1. நம்மாழ்வார் திருவாய்மொழி உள்ளிட்ட 4 நூல்களை அவர் எழுதியுள்ளார். நம்மாழ்வார் திருவாய்மொழி உள்ளிட்ட 4 நூல்களை அவர் எழுதியுள்ளார். கூற்று 2. நம்மாழ்வார் அவருடைய பாடல்கள் 4 வேதங்களின் சாரத்தை வடித்தெடுத்து எழுதப்பட்டது என்பது வைணவ நம்பிக்கை. நம்மாழ்வார் அவருடைய பாடல்கள் 4 வேதங்களின் சாரத்தை வடித்தெடுத்து எழுதப்பட்டது என்பது வைணவ நம்பிக்கை. ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 சரி. 142. சைவ கவிஞர்களில் முக்கியமானவர்கள். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர். சைவ கவிஞர்களில் முக்கியமானவர்கள் வந்து திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர். 12 திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. 12 திருமுறைகளை தொகுத்தவர் வந்து நம்பியாண்டார் நம்பி. 12 திருமுறைகள் பாருங்கள். தேவாரம் என்றறியப்படும் முதல் 7 நூல்களில் உள்ள பாடல்கள். சம்பந்தர் வந்து 1, 2, 3 முதல் 3 நூல்களில் உள்ள பாடல்கள் வந்து சம்பந்தரால் இயற்றப்பட்டது. அப்பர் வந்து 4, 5, 6, சுந்தரர் வந்து 7 ஆகியோரால் இயற்றப்பட்டன ஆகும். இப்போ தேவாரம் அப்படின்னா முதல் 7 நூல்கள். 7 நூல்களில் உள்ள பாடல்கள் வந்து சம்பந்தர் வந்து முதல் 3, அப்பர் வந்து 4, 5, 6, சுந்தரர் வந்து 7. 8ஆம் திருமுறை மாணிக்கவாசகரின் பாடல்களை கொண்டதாகும். 8ஆம் திருமுறை வந்து மாணிக்கவாசகரின் பாடல்களை கொண்டதாகும். ஆன்சர் வந்து ஏபி சரியானவை. பெரிய புராணம் டேஸ் காலத்தில் இயற்றப்பட்டதாகும். யாருடைய காலம்னா சோழர்கள் காலத்தில் இயற்றப்பட்டதா பெரிய புராணம். பெரிய புராணம் பற்றி சரியானது. கூற்று 1 பாருங்கள். இது 63 நாயன்மார்களின் வரலாற்றை சொல்கிறது. இது 63 நாயன்மார்களின் வரலாற்றை சொல்கிறது. கூற்று 2. அவர் தம் வாழ்வில் நடந்த அதிசய சம்பவங்கள் குறித்தும் பெரிய புராணம் கூறுகிறது. அவர் தம் வாழ்வில் நடந்த அதிசய சம்பவங்கள் குறித்தும் பெரிய புராணம் கூறுகிறது. ஆன்சர் வந்து 2 கூற்றுகளும் வந்து சரியானவை. சரியானதை தேர்ந்தெடு. ஆதிசங்கரர் காலம் 788லேருந்து 820 வரை. கேரள மாநிலம் காலடியை சேர்ந்தவர் ஆதிசங்கரர். கேரள மாநிலம் காலடியை சேர்ந்தவர் வந்து ஆதிசங்கரர். அடிப்படையில் ஆதிசங்கரரின் அத்வைத கோட்பாடு வேதாந்தம் அல்லது உபநிடத தத்துவங்களில் வேரூன்றி இருந்தது. அடிப்படையில் ஆதிசங்கரரின் அத்வைத கோட்பாடு வேதாந்தம் அல்லது உபநிடத தத்துவங்களில் வேரூன்றி இருந்தது. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் 148. பௌத்த மதத்தை வேறெடுத்துவிட்டு ஸ்மார்த்த மடங்களை நிறுவ அவர் மேற்கொண்ட முயற்சிகளின் விளைவாய் டேஸ் ஆகிய இடங்களில் மடங்கள் உருவாகின. ஸோ இங்கே அவர் அப்படின்றது ஆதிசங்கரர். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. சிருங்கேரி, துவாரகை, பத்ரிநாத், பூரி. பௌத்த மதத்தை வேறெடுத்துவிட்டு ஸ்மார்த்த மடங்களை நிறுவ அவர் மேற்கொண்ட முயற்சிகளின் விளைவாய் டேஸ் ஆகிய இடங்களில் மடங்கள் உருவாகின. சிருங்கேரி, துவாரகை, பத்ரிநாத், பூரி. ஸ்ரீ ராமானுஜர் பற்றி சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஸ்ரீபெரும்புத்தூரில் பிறந்தார். 1017லேருந்து 1138 வரை. சங்கரரின் கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட யாதவ பிரகாசரிடம் தத்துவ பயிற்சி பெற்றார். சங்கரரின் கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட யாதவ பிரகாசரிடம் தத்துவ பயிற்சி பெற்றார். தனது குருவின் கருத்துக்களை ஏற்க மறுத்த ராமானுஜர் யமுனாச்சாரியாரின் திருவரங்க தத்துவ பள்ளியின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டார். தனது குருவின் கருத்துக்களை ஏற்க மறுத்த ராமானுஜர் யமுனாச்சாரியாரின் திருவரங்க தத்துவ பள்ளியின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டார்.
யமுனாச்சாரியாரின் மறைவுக்கு பின்னர் திருவரங்க மடத்தின் தலைவராக ராமானுஜரே அறிவிக்கப்பட்டார். யமுனாச்சாரியாரின் மறைவுக்கு பின்னர் திருவரங்க மடத்தின் தலைவராக ராமானுஜரே அறிவிக்கப்பட்டார். ஆதிசங்கரின் அத்வைத கோட்பாட்டை மறுத்தார். ஆதிசங்கரின் அத்வைத கோட்பாட்டை மறுத்தார். அத்வைதத்திற்கு மாற்றாக ராமானுஜர் முன்வைத்த விசிஷ்டாத்வைதம் செல்வாக்கு பெற்று தனி மரபாக வளர்ச்சி பெற்றது. அத்வைதத்திற்கு மாற்றாக ராமானுஜர் முன்வைத்த விசிஷ்டாத்வைதம் செல்வாக்கு பெற்று தனி மரபாக வளர்ச்சி பெற்றது. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. ராமானுஜரை பின்பற்றுவோரிடம் கோட்பாட்டு அடிப்படையில் முரண்பாடு ஏற்பட்டு டேஸ் தலைமையில் இரு பிரிவுகள் தோன்றின. ஸோ யாருடைய பிரிவுகள்னால் வேதாந்த தேசிகர் தலைமையில் ஒரு பிரிவும் மணவாள மாமுனிகள் தலைமையில் ஒரு பிரிவும் தோன்றின. ஆன்சர் இரண்டும் சரி. ராமானுஜரை பின்பற்றுவோரிடம் கோட்பாட்டு அடிப்படையில் முரண்பாடு ஏற்பட்டு டேஸ் தலைமையில் இரு பிரிவுகள் தோன்றின. வேதாந்த தேசிகர், மணவாள மாமுனிகள். நெக்ஸ்ட் 151. பக்தி எனும் ஒருங்கிணைக்கும் சக்தி அரசர்களையும் பிராமண குருமார்களையும் சாதாரண மக்களையும் முரண்பாடு இல்லாத விதத்தில் ஒருங்கிணைத்து சாதிய அமைப்பை கொண்ட புதிதாக நிறுவப்பட்ட இந்து அரசுகளின் ஆட்சியை வலிமைப்படுத்தியது. இது யாருடைய கோட்பாடுகள்? யாருடைய கோட்பாடுனா எம்ஜிஎஸ் நாராயணன், கேசவன் வேலுதாட். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏபி இரண்டும் சரி. பக்தி எனும் ஒருங்கிணைக்கும் சக்தி அரசர்களையும் பிராமண குருமார்களையும் சாதாரண மக்களையும் முரண்பாடு இல்லாத விதத்தில் ஒருங்கிணைத்து சாதி அமைப்பை கொண்ட புதிதாக நிறுவப்பட்ட இந்து அரசுகளின் ஆட்சியை வலிமைப்படுத்தியது. இது யாருடைய கோட்பாடுனா எம்ஜிஎஸ் நாராயணன், கேசவன் வேலுதாட். ஜைனேந்திரிய வியாகரணம் என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா பூச்சிய பட்டர். ஜைனேந்திரிய வியாகரணம் என்ற நூலை இயற்றியவர் பூச்சிய பட்டர். ஸோ அதோட புக்கு இன்சைடு கொஷின் முடிஞ்சது. புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் எது சரியாக இணைக்கப்படவில்லை? எது அப்படின்னா பாருங்கள், 3ஆம் கோவிந்தன் என்பது வாதாபி கிடையாது, ராஷ்டிரகூட அரசர் 3ஆம் கோவிந்தன். அதனால தான் இது சரியாக இணைக்கப்படவில்லை. இதுதான் சரியான ஆன்சர். ரவிகீர்த்தி 2ஆம் புலிகேசி சரி. விஷயம் ராஷ்டிரகூடர் அதுவும் சரி. நம்மாழ்வார் குருகூர் அதுவும் சரி. நெக்ஸ்ட்டு 154. பொறுத்துக. நம்ம எல்லாமே டைரெக்டாக கொடுத்துட்டோம். சிம்ம விஷ்ணு பார்த்திங்கன்னா பல்லவ அரசர் சிம்ம விஷ்ணு. 1ஆம் ஜெயசிம்மன் பார்த்திங்கன்னா சாளுக்கிய அரசர். 1ஆம் ஆதித்தன் சோழ அரசன். மாமல்லபுரம் கப்பல் தளம். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. காம்போஜம் என்பது நவீன எது அப்படின்னா கம்போடியா. காம்போஜ் என்பது நவீன கம்போடியா. டேஸ் சமணர்களால் நிறுவப்பட்ட ஒரு சமய மையம் எது அப்படின்னா சரவணபெலகோலா. சரவணபெலகோலா சமணர்களால் நிறுவப்பட்ட ஒரு சமய மையம். அரச குடும்பம் தொடர்பான சடங்குகளை நடத்துவதற்காக சாளுக்கியர்களால் கட்டப்பட்ட கோவில்கள் எங்கு உள்ளது? எங்கே அப்படின்னா பட்டாடக்கல். அரச குடும்பம் தொடர்பான சடங்குகளை நடத்துவதற்காக சாளுக்கியர்களால் கட்டப்பட்ட கோவில் எங்கு உள்ளது? பட்டாடக்கல். அயல்நாட்டு வணிகர்கள் டேஸ் என்று அறியப்பட்டனர். எப்படின்னா நானாதேசி. அயல்நாட்டு வணிகர்கள் நானாதேசி என்று அறியப்பட்டனர். 159 கடைசி கொஷின். ஆதிசங்கரால் எடுத்துரைக்கப்பட்ட கோட்பாடு எது அப்படின்னா அத்வைதம். இந்த விசிஷ்டாத்வைதம் ராமானுஜர். ஆதிசங்கர் அத்வைதம். ஸோ இதோட இந்த லெசன் வெற்றிகரமாக முடிஞ்சுது. அடுத்த ஒரு லெசனில் சந்திக்கலாம். தேங்க்யூ.